ஓகே. இப்போ அடுத்த இந்த கேள்வியில முதல் கேள்வி என்னுடைய கேள்விதான். அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு முரண்பாடான கருத்து இருக்கிறதை பார்க்கிறோம். அது முதல் கேள்வியில அ பரிசுத்த பவுல் முழுமையாக என்ன எழுதுறார்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டாம்ன்னு எழுதுறார். அவரு எப்பவுமே தம்முடைய ஊழியத்துல எங்கெல்லாம் எபிசில்ல இடித்து போட்ட வேலையை நீங்க கட்டுறீங்களே, அதனால என்ன பிரயோஜனம் உண்டு? நீங்க ரட்சிக்கப்பட்டது கிரியினாலயா? அல்லது கிருபையினாலயா? என்றெல்லாம் கலாத்தியர்ல அவர் எழுதுறதை பார்க்கிறோம். ரோமர்லயும் எழுதுறார். நியாயப்பிரமாணத்தை அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்துலயுமே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க அவசியம் இல்ல. யேசுவா கிறிஸ்துவுடைய கிருபையினாலே யேசுவா கிறிஸ்துவுடைய பலி புண்ணியத்தில விசுவாசம் வைக்கிறதாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். அப்படி இருக்கும்போது, அவர் என்ன செய்றாரு? ஒரு காரியம் செய்றார். கலாத்தியர் 5:2 இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக் கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விருத்தசேதனம் பண்றதுனா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால், அந்த காலகட்டத்தில எல்லா காலகட்டத்திலயுமே சத்தியத்தை குழப்புறதுக்கு சொல்லி சாத்தான் என்ன செய்வான்? பலவிதமான வழிவகைகள் செய்யும். அவனுடைய வேலையே அதான். ஏனென்றா தேவனை அ அவகிருத்தி ஆக்க வேண்டும். அ அவருடைய குண லட்சணங்களை என்ன செய்யணும்? கேவலப்படுத்த வேண்டும். இதுதான் அவனுடைய கணக்கு. நம்ம கூட சாதாரணமா அ மற்றவங்கள கேவலப்படுத்தி, குறை சொல்லி, நான் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லி காட்டணுங்கிற எண்ணம் நம்மட்ட உண்டு. ஏன்னா ஒரு வளர்ச்சி பெற, ஒரு தேர்ச்சி பெற அந்த மாரி குணங்கள் குறையலாம். ஆனா ஆரம்பத்துல எல்லாருக்குமே அந்த ஆட்டிட்யூட் உண்டு. சாத்தான் இதுல ரொம்ப தேறினவன். அவனுடைய முழு நோக்கமே யாவே தேவனை ஜனங்கள் மத்தியிலிருந்து பிரிச்சு விடணும். பிரிச்சுட்டு அதுக்கு என்ன மு மு வழி யாவே தேவன் மிகவும் கொடூரமானவர், அன்பில்லாதவர், நிச்சயமா வேதனைப்படுத்துகிறவர், அவருக்கு ஞானம் கிடையாது. இப்படி பலவிதமான முறையில அவர் குறைவாக சொல்றதுக்கு பிரயாசப்பட்டுட்டு இருக்கான். இல்லையா? அப்படி இருக்கும்போது, அதுக்கு உதவியாக அவருக்கு ஊழியம் பண்றது யாரு? அவரை பின்பற்ற ஜனங்களே செய்வாங்க. அதான் கெட்டிக்காரத்தனமான வேலையை சாத்தான் செய்கிறது. அப்பதானே எல்லாரும் நெறைய பேர் திசை கெட்டு போவாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள், புறஜாதி கிறிஸ்தவர்கள் அநேகர் இயேசுவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர் ஆகுறாங்க. ஆனா அங்க இருக்கிற யூதர்கள் அங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் என்ன செய்றாங்க? நீங்க எல்லாரும் நியாயப்பிரமாணத்த கடைபிடிச்சு தான் வரணும். புறஜாதியரை பார்த்து அவங்களே அப்படி நிர்பந்தம் செய்கிறார்கள். முக்கியமா விருத்த சேதனம் பண்ணணும். நாங்கலாம் விருத்த சேதனம் பண்ணோங்க. நீங்க விருத்த சேதனம் பண்ணாதவங்க இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்களும் விருத்த சேதனம் பண்ணி உள்ள வரணும்ங்கிற ஒரு பிரமாணத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா விருத்த சேதனம் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு முந்திய காலத்திலே இருக்கிறது. யாரோட விருத்த சேதனம் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது? ஆபிரகாமோடு. ஆபிரகாமோடு. ஏ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சரி. ஆக இது தேவன் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை. ஆபிரகாமின் சந்ததி அந்த விருத்த சேதனத்தை செய்து கொண்டு வந்தார்கள். அதை செய்யாம இருந்த மோசே காலத்திலோட நம் பிள்ளைகளுக்கு செய்யாம இருந்தா, அது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது தெரியும். சிப்போராள் ரத்த சம்பந்தமான புருஷன் நீ என்று சொல்றதையும் பார்க்கிறோம். அப்படி காரியங்கள்லாம் பார்க்கிறோம். ஆனா அது ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. இந்த கட்டளையை புறஜாதி கிறிஸ்தவர்கள் செய்யவில்லை. ஆகவே புறஜாதி கிறிஸ்தவர்களை செய்ய நிர்பந்தித்தார்கள். ஆகவே தான் யேசுவா கிறிஸ்துவுக்குள்ள வந்த கிறிஸ்தவர்களை பார்த்து புறஜாதி கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்கிறார். யாரு? பரிசுத்த பவுல். யூத கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் அவசியம் இல்ல. அது கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது நியாயப்பிரமாணத்தின்படி அது செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. என்று சொல்லி கூறுகிறார். ஆனா அதே சமயத்துல
அவர் ஒரு காரியம் செய்கிறார். அப்போஸ்தலர் 16:3. அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லோரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் விருத்த சேதனம் பண்ணுகிறார். இப்ப இதுல கேள்வி என்னன்னா, இவரே இப்ப விருத்த சேதனம் அவசியம் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணிட்டு, இப்ப அவர் என்ன செய்வாரு? தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். அது எப்படி நியாயம்? அவர் பிரசங்கம் பண்றது ஒண்ணு, செயல்படுத்துறது ஒண்ணு. அது சரியா? என்ற கேள்வி எழும்புகிறது இல்லையா? இதுல முரண்பாடு இருக்குதே. அப்போ முரண்பாடு பவுல் பிரசங்கம் பண்ணபடி செய்யல. அதுல முரண்பாடு இருக்கிறது என்று சொல்றார். தீமோத்தேயு யூத தாய்க்கு பிறந்தவன். அவனுடைய தகப்பன் கிரேக்கர். அதனால அவன் ஒரு கருத்துல அவன் யூதன் தான். அவன் ஒரு யூதன். பெண் வழியா வந்தா கூட நம்ம நாட்டுலதான் பெண் வழியா வந்தா கன்சிடர் பண்றது கிடையாது. தகப்பன் என்ன ஜாதியோ அந்த ஜாதியை கொண்டு அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்றோம்? தீர்மானிக்கிறோம். ஆனா யூத முறையில அவ எந்த பெண் வழியாவும் தீர்மானிக்கலாம். காலேப் கூட யூதன் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. இங்கே ஒரு ஸ்திரியை கல்யாணம் கட்டினதுனால, திருமணம் பண்ணனாலேயோ எப்படி ஒரு காலத்துல அவன் இஸ்ரேலனாக மாறுவதை பார்க்கிறோம். சரி, இப்போ இதை குறித்து தேவேற்பாடுல வந்திருக்குது. காலேப் ஒரு கிறிஸ்தவனா, காலேப் ஒரு யூதனா என்று கேள்வி கேட்டு வந்திருக்குது. நீங்க தேவேற்பாடு எடுத்து படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தேவேற்பாடு ஒரு சுரங்கம். நம்மை சாராத மற்ற மக்களும் இதை விரும்பி வாங்கி படித்துக் கொண்டிருக்காங்க. பெந்தேகோஸ்துக்காரங்க கூட வாங்கி படிக்கிறாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பின்தங்கி போயிடாதுங்க அறிவுல. நீங்களும் படிங்க. சரி, அப்போ அந்த தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ண காரியத்தை குறித்து கேள்வி கேட்கிறார். ஏன் பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தின்படி அவசியம் இல்லைன்னு தீர்மானிச்சாச்சு. அப்படி தீர்மானித்த பின்பு ஏன் பவுல் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது. இப்போ விருத்த சேதனம் என்பது ஒரு நேஷனல் பிராக்டிஸ் என்று ரசல் கூறுகிறார். அது நேஷனல் பிராக்டிஸ். அது லா கவர்னன்ட் சிவில அரைஞ்சிட்டா கூட சிவில் லா கவர்னன்ட் சிவில் அரைஞ்சிட்டான்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா ஆர்டினன்ஸ் ஆஃப் லா கவர்னன்ட், லா கவர்னன்டுடைய நியமம், அதனுடைய தண்டிக்கிற காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை அவர் சிறையில் அடைந்து விட்டார் என்று சொன்னா கூட அது நேஷனல் பிராக்டிஸாக யூதர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? ஆக அது ஆபிரகாமோடு ஆரம்பிக்கப்பட்டதால் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஆபிரகாம் உடன்படிக்கை பின்பு நியாயப்பிரமாண உடன்படிக்கை எத்தனை வருஷத்துக்கு முன்னால வந்தது? 430 வருஷம். ஆமா பிரதர், ரம்போல மட்டும்தான் உத்தரவு சொல்றாரு. மற்றவங்களாம் அமைதியா இருக்கீங்க. தயவு செய்து வாய் திறந்து உத்தரவு சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் மௌனம் சாதிக்காதுங்க. 430 வருஷம். அது எங்க வருது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரமா? 3 சரி இருக்கட்டும். கலாத்தியர் என்ன பிரதர்? 3:17. 3:17. 3:17 வருது. 430 வருடங்களுக்கு பின் வந்த நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை வேத்தமாக்கும். வாக்கு தத்துவத்தை வியர்த்தமாக்க மாட்டாதே. வாக்கு தத்துவம் என்பது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்த அந்த உடன்படிக்கை, அது வியர்த்தமாக்கப்பட்டது என்று எழுதுறார். அப்போ அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் கொடுக்கப்பட்டதால் அது அவருடைய ஒரு கோத்திர, அது குடும்ப கோத்திர, அதுக்கு எப்படி எடுத்துக்கலாம், ஆபிரகாமுடைய சந்ததி, அவங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அந்த கருத்துல அதை செய்கிறார்கள் அவர்கள். அதை
அங்கே தீமோத்தேயுக்கு செய்ய அங்கே பவுல் நிர்பந்திக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும். கலாத்தியர் 2:7-8. அதுவும் அல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு. அப்போ இங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருன்னா, விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு பிரசங்கம் பண்றதற்கு, அவர்களை போதித்து நடத்துவதற்கு பரிசுத்த பேதுருக்கு அது கையளிக்கப்பட்டது. அதே போல விருத்தசேதனம் இல்லாத பிரஜாதி கிறிஸ்தவர்களுக்கு அவர்களை போதித்து வழிநடத்த எனக்கு கையளிக்கப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அதை 2ஆக பிரித்து கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஜென்டைல்ஸ், இந்த புறஜாதி கிறிஸ்தவர்கள் இவ்விதமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய பாரம்பரிய வழக்கத்திலிருந்து வேறுபட்டவர்களா இருக்கிறார்கள். அதை கடைபிடிக்க சொல்லி கம்பல் பண்ணும்போது அதை இவர்கள் என்ன செய்ய கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது புறஜாதியார் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அதை விட்டுவிட கூறுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்றாருன்னா, யேசுவா கிறிஸ்து சாரி பவுல், நீங்க அப்படி நியாயப்பிரமாணத்தின்படி அந்த விருத்தசேதனத்தை நடத்தி கடைபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கிறிஸ்துவ என்ன செய்வீங்க? புறந்தள்ளுறீங்க. கிறிஸ்து எல்லாவற்றையும் சிறுவிட அடைந்து விட்டுட்டாரு. அதனால கிறிஸ்து உடலா இருந்தால் நீங்க அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை அவர் திட்டவட்டமாக போதிக்கிறார் இல்லையா? 1 கொரிந்தியர் 7:18-19. ஒருவன் விருத்தசேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தசேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடாவனாக. ஒருவன் விருத்தசேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தசேதனம் பெறாதிருப்பானாக. இங்க திட்டவட்டமா எழுதுறார். ஒருத்தர் விருத்தசேதனம் பண்ணவனாயிருந்து கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருந்தால் அவங்க எல்லாம் மனவாட்டி சபைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறவங்க நீங்க அப்படியே அந்த நிலையில இருங்க. அதனால தவறு என்று சொல்லல. விருத்தசேதனம் கூட இருக்குதுனால தவறு அல்ல. அதே சமயத்துல விருத்தசேதனம் இல்லாமல் ஒருவன் அழைக்கப்பட்டால் அவன் என்ன செய்ய வேண்டாம்? விருத்தசேதனம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். அவன் அந்த நிலையிலே என்ன செய்யலாம்? அந்த அழைப்புக்குள் இருக்கலாம் என்ற கருத்துல அங்கே பரிசுத்த பவுல் கூறுகிற பார்க்கிறோம். எதுக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை இல்லையா? நீங்க அப்படி இருக்கிறதுக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை, விருத்தசேதனத்தோடு இருக்கிறதுக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை, விருத்தசேதனம் இல்லாமல் இருப்பதற்கும் அப்ஜெக்ஷன் இல்லை, அது கம்பல்சனும் இல்லை என்று அவர் கூறுகிறே பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தீமோத்தேயுக்கும் அப்ப கம்பல்சன் கிடையாது. சரிதானே? தீமோத்தேயு விருத்தசேதனம் இல்லாமலே இருக்கிறான். அவங்க அப்பா கிரேக்கன், அம்மா யூத ஸ்திரீ. ஆனாலும் அவன் விருத்தசேதனம் பண்ணல. அதனால் அப்படி இருக்க அவன் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார். அவன் செய்தாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, அவருக்கு கருத்துப்படி. ஆனால் ஏன் அப்படி கட்டாயப்படுத்தினார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் இல்லையா? பால் அந்த டைம்ல முக்கியமா யூதர்கள் மத்தியில ஊழியம் பண்ண போகிறார். பால் அந்த ஊழியம் பண்ண போறது அந்த யூதர்கள் மத்தியில. அதே சமயத்துல தீமோத்தேயும் கூட்டிட்டு போறார். தீமோத்தேயு யார் என்று அந்த யூதர்கள் எல்லாருக்கும் தெரியும். யூத ஸ்திரீயினுடைய மகன் என்று தெரியும். அதே சமயத்துல அவனுக்கு விருத்தசேதனம் பண்ணப்படலைங்கிறது அவருக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதனால செய்தியை அவரிடம் கூற வேண்டும் என்றால், யூதர்கள் மத்தியில தேவ செய்தியை கூற வேண்டும் என்றால் அங்கே ஒரு பெரிய தடை இருக்கிறது. என்ன தடை? பரிசுத்த பவுல் விருத்தசேதனத்தை தடுக்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஓரங்கட்டுகிறார். இப்போ முஸ்லிம்ஸ் கூட அதான் சொல்லுவாங்க. பவுல் ஒரு சீஷனே கிடையாது, அவர் அப்போஸ்தலனும் கிடையாது, அவர் வேதத்தை முரண்பாடா போதித்தவர். ஏன்னா முஸ்லிம்ஸ் விருத்தசேதனம் பண்றாங்க.
அவங்க அந்த சுன்னத்து பண்றாங்க. அதனால அவங்க வந்து நாங்க பைபிள் படி தான் பண்றோம் என்று அவங்க கூறுவாங்க. அத எடுத்து போடுறது வந்து பவுல் தான் இப்படி எடுத்து போட பிரசவம் பண்ணாரு. அதனால அவரு க அவரு விசுவாசிகளுடைய சீஷனும் இல்ல, அப்போஸ்தலரும் இல்ல என்று அவரை புறக்கணிப்பார்கள். ஏன்னா, அவருடைய கருத்துக்கு முரண்பாடா போதித்தது பரிசுத்த பவுல். ஆனா, அதே மாரி தான் அவங்க பரிசுத்த பவுலுடைய செய்தியை காது குடுத்து கேட்க ஆயத்தமா இருக்காங்களா? முஸ்லிம்ஸ்லாம் இல்ல. அவரு ஒரு சின்ன பாயிண்ட்ட தூக்கி தூர போட்டாங்க. அதே போல தான் அந்த காலகட்டத்தில, இந்த காலகட்டத்தில இப்படி இருக்கும்போது, அவருடைய முதலாம் நூற்றாண்டு காலகட்டத்தில, முதல் சபை கட்டப்பட்டு வரக்கூடிய காலகட்டத்தில, ரொம்ப பேதலித்து போனவர்கள் அதிகம் உண்டு. விசுவாச இதுல தேர்ச்சி பெறாதவர்கள் அநேகம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில சத்தியத்தை எடுத்துக் கொடுத்து கொண்டு இருக்கும்போது, பாடுபட்டு ஊழியம் பண்ணணும். இல்லையா? ஆரம்ப கால ஊழியம் வந்து பாடுபட்ட ஊழியம். பின்னாலேயும் கடைசி காலத்திலயும் பாடுபட்ட ஊழியம். அது என்ன ஆயிப்போச்சு? அது பாபிலோன் கிறிஸ்தவ மண்டலம் ஆயிப்போச்சு. ஆரம்பத்துல அவங்க எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அந்த 10 உள்ள நுழையல. என்ற போதிலும் அவங்க யூத மாதத்திலிருந்து இங்க வரணும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படிப்பட்ட டைம்ல தடையா இருப்பது இவருடைய கொள்கை. இந்த கொள்கையை அவர் வைத்துக்கொண்டு அ பரிசுத்த பவுல் போதிக்கிற சத்தியத்தை அவர்கள் கேட்க மனதா இருக்க மாட்டார்கள். ஆகவே பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு அந்த விருத்த சேதனத்தை செய்து வைக்கிறார். அந்த விருத்த சேதனம் செய்கிறத அவருக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. ஏன்? அவருடைய ஸ்டாண்ட் என்னதான் விருத்த சேதனம் யூதர்கள் விருத்த சேதனம் பண்றதுல தவறு ஒண்ணும் இல்ல. ஏன்னா நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அதற்குள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க அத செய்யலாம். பாரம்பரிய அந்த வழக்கத்தை நிறைவேற்றலாம். அதே சமயத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? பிரஜாதி கிறிஸ்தவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுதான் நீங்க பண்ற தப்பு. அத செய்யாதீங்க. நீங்க செய்து கொடுங்க. பிரஜாதி கிறிஸ்தவங்க என்ன செய்யணும்? விசேஷனம் பண்ணணும்னு சொல்லி பிரயாசப்படாதீங்க. இதுதான் அவருடைய ஸ்டாண்ட். ஆக தீமோத்தேயு ஒரு கருத்துல அவன் யூதன். அப்படி இருக்கும்போது, அவன் யூதனா இருந்து கொண்டு விசேஷனம் பண்ணாம பவுல் அப்போஸ்தலனோட சேர்ந்து ஊழியத்துக்கு போனான்னா, அங்கே அது ஒரு இடையூறாக, தடுக்கலாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த பவுல் என்ன செய்றாரு? தீமோத்தேயுக்கு விருதுதானம் பண்ணியிருக்கிறார். பண்ண செய்கிறார். அதனால அவரால என்ன செய்ய முடியுது? தேவனுடைய செய்தியை எடுத்துக்கொண்டு போக முடிகிறது. யூதர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். தேவ செய்தி சொல்ல முடிஞ்சது. இந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தினால தவறு செய்யல. ஆனால் அந்த ஐயத்தை தீர்த்து வைக்கிறதுனால பரிசுத்த பவுலால் அவர்களை சந்தித்து அந்த தேவ செய்தி குடுக்க முடிஞ்சது. அது பெரிய மகிமையா ஆயிற்று. அதே சமயத்துல தீத்துவ எடுத்துக்கிட்டா, தீத்து வந்து முழுக்க முழுக்க ஒரு புறஜாதியான். அவனுக்கு எந்த விதமான லிங்க்கும் யூதர்கள்கிட்ட இல்ல. அவன் புறஜாதியான். அதனால அவன் ஃபுல் கிரேக்கன் தீத்து. அதனால் தீத்து என்ன செய்யல, அவரு அ விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தல. செய்யவே சொல்லல. ஏனென்றால் அது அவசியம் இல்ல. அவருடைய பிரமாணம் என்ன? நீ பிர விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்து யேசுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா, நீ அப்படியே இரு. நீ யூதனா இருந்து யேசுவாவை ஏற்றுக்கொண்டா, நீ விருத்த சேதனம் உள்ளவனா இரு. உன் பிள்ளைகள் பிறந்தா கூட நீ விருத்த சேதனம் பண்ணு. அப்படி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. இப்போ யேசுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வராரு. அவர் திருமணம் பண்றாரு. அவருக்கு பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணுனா பண்ணு. அது என்ன தப்பு அவர் எடுக்கல. இல்லையா? ஏன்? அவர்கள் ஆபிரகாமுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். அந்த நேஷனல் ஃபார்மாலிட்டிய அவங்க முடிக்கிறாங்க. அதனால ஒரு தவறல்ல. ஒரு அந்நியனாக இருக்கிற அ புறஜாதியான் அவன் ஆபிரகாமுடைய வித்து அல்ல. அப்படி இருக்கும்போது அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்ப தீத்து அதே போல அவன் கிரேக்கன், முழு கிரேக்கன். ஆக கலாத்தியர் 2:3 ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. பாத்தீங்களா? அங்கேயே பரிசுத்த பவுல் தெளிவா சொல்லிட்டார்.
தீத்து முழு கிரேக்கன் அவனை கட்டாயப்படுத்தலாம் என்று தெளிவுபடுத்துகிறார். பவுல் நியாயப்பிரமாண உடன்படிக்கை காரியத்துல இன்னொரு காரியமும் செய்தார். அந்த காரியம் என்ன என்று பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 20 முதல் 26. யாராவது படிங்க, உங்க பக்கத்துல யாராவது படிங்க. அப்போஸ்தலர் 21 20 முதல் 26. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிருப்போர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அதென்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். சரி, இதே பிரச்சனை தான் நியாயப்பிரமாண காரியம். யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். நியாயப்பிரமாண காரியங்களை ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். அதை கொண்டு அவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். கிறிஸ்தவர்களும் அப்படிதான் இருக்காங்க இல்லையா? மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். நாம் எப்படி செய்யணும்? அந்த கையுமையும் அப்படிப்பட்ட விபச்சார சிறிய கல்லூரியில தான் எல்லாரும் தீவிரமாக இருந்தார்கள் இல்லையா? ஆனால் யேசுவா கிறிஸ்து தான் குவாலிஃபைடு பர்சன். இதுல முதல்ல கருதிக்கு போடல. ஆனா அதை செய்யல அவர். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே மற்றவங்களை கலதைக்கு போடுவதும் ஆயத்தமா இருக்கும். அதே போலதான் யூதர்களும் அவர்கள் இவ்வளத்துக்கும் மணவாட்டி சபை அழைப்புக்குள் வந்தவர்கள், அழைப்புக்குள் வந்தவர்கள், அவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? குற்றம் கண்டுபிடிக்கிறவளவா இருக்கிறார் இல்லையா? குற்றம் அங்க அவர் ஊழியம் பண்ணுவதற்கு அது பெரிய தடையாக இருக்குது. அதை குறித்து இங்கே அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். அங்க போதிக்கும் போது அதுக்கு என்ன சிம்பிள் சொல்யூஷன்? நீர் என்ன செய்யும்? அங்க அவங்க மத்தியில் இருக்கிற யூதர்கள் உள்ள கிறிஸ்தவர்கள் 4 பேர் என்ன செய்வாங்க? அந்த சவரம் செய்யவில்லை. அதாவது சில சடங்காச்சாரம், அந்த சடங்காச்சாரம் செய்யவில்லை. அந்த யூத மரபின்படி அதை அவர்கள் நிறைவேற்றபடி செய்யும். அது நீர் செய்யணும்னு அவர் சொல்லுறவங்க அதை நிறைவேற்ற செய்யும். அந்த நிறைவேற்றுவதற்கான செலவு காரியத்தை நீரே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவங்க போதிக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? ஆக அதன் மூலம் பவுலை பற்றி அவங்க அதிகமாக கேள்விப்பட்டிருக்காங்க. இவர் நியாயப்பிரமாணத்தை அதிகமாக தூக்கி தூர போட்டுறாரு. இவருக்கு நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேணாம்னு போதிக்கிறாரு. இவர் என்னது? அப்போ வேத புரட்டு செய்கிறவர், இவர் பேச்சு கேட்க வேண்டாம் சொல்லி ஒரு நெகட்டிவ் கருத்து அங்க உண்டாகி இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில இவர் போய் பிரசங்கம் பண்ண கூடாத ஒரு காரியமா இருக்குது. இப்போ தேவனுடைய செய்தி போவதற்கு தடையா இருக்கிறது. இவரை பொறுத்தவரைக்கும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க, இவரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க தன்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு இஸ்ரேல் ஜாதி பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் தான். அவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதில் அவருக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதில் கடைபிடித்தாலும் ஒண்ணுதான், கடைபிடிக்காவிட்டிலும் ஒன்றுதான் அவரை பொறுத்த வரைக்கும். ஆகவே தேவனுடைய ஒரு சத்தியத்தை எடுத்து செல்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்.
எது ஆட்சேபனை இல்லாமல் இருக்கிறதோ செய்துகிறார். அதான் அவருடைய காரியம். எப்படி அந்த விருத்த சேதனம் தீமோத்தேயுக்கு செய்து வச்சாரோ, அதே போலதான் இந்த 4 பேருக்கும் அ அ ச தலையில உள்ள முடியை எடுத்து விடுறது. அந்த அந்த மொட்டை போடுற ஒரு காரியம் அங்க இருக்குது. பொதுவாக இந்துக்கள்ல காணப்படுற அநேக சடங்காச்சாரங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில இருந்து வந்த காரியங்கள் தான். அவங்க அதான் எடுத்து வச்சுக்கொண்டு, அதை இந்து மத முறைப்படி செய்து கொண்டிருக்காங்க. இந்த முடி எடுக்கிற வேலைய, அந்த காரியத்த செய்வதற்கு ஒத்துழைக்கும்படி, அதுக்கு வேண்டிய காசு செலவழிக்கும்படி, அதன் மூலம் இவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரி அல்ல. இவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரி அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர். நியாயப்பிரமாணத்தின்படி தன்னை காத்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த யூதர்களுக்கு தெரியப்படுத்துறார். இதனால் யூதர்கள் தடுமாறாமல் கிறிஸ்தவர்கள் ஆனவர்களோட கிறிஸ்தவர்கள் வந்து தடுமாறி கொண்டிருப்பாங்க இல்லையா? இது மாதிரி சர்ச்சைகள் வரும்பொழுது அது தடுமாறாமல், அதே சமயத்தில் மற்ற யூதர்களும் செவி கொடுத்து கேட்கத்தக்கதாக ஒரு வழி திறக்கத்தக்கதாக இருக்கிறதாக இருப்பதால் அந்த யூதர்கள் அவ்விதமாக ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் அதை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா? பரிசுத்த பவுல் அதை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே அவருக்கு அதற்கு பிறகு நீங்க அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு நீங்க அப்போஸ்தலர் காரியங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுலுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. கட்டுண்டவரானார், ரோமாபுரிக்கு போக வேண்டியிருந்தது, உபத்திரப்பட்டார். இதெல்லாம் அநேகர் என்ன சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி அவர் நடந்தனால, அவருக்கு நியாயப்பிரமாணம் வேண்டியதில்லை என்று போதிச்சுட்டு, திரும்பி பேக் அடிச்சு, அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததுனால தான் அவருக்கு இவ்வளவு தூரம் உபத்திரம் வந்துட்டு, அதனால பாடுபட்டார் என்று சிலர் வியாக்கியானம் கொடுக்கிறார். ஆனா அப்படி அல்ல. இவர் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே, இந்த சடங்காச்சாரங்களை செய்வதற்கு முன்னதாகவே, தீர்க்கதரிசனமாக என்ன செய்யப்பட்டது? அவருக்கு போதிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அவர் கட்டப்படுவார், அவருக்கு உபத்திரம் உண்டு, அவர் அதை என்ன செய்யணும், சாட்சியா நிற்க வேண்டும், அவர் ராஜாவுக்கு முன்னால் சாட்சியா நிற்பார். இந்த காரியங்கள் எல்லாமே அவருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அப்படி சொல்லப்பட்டிருக்கும் போது அதை தெரிந்து அறிந்துதான் என்ன செய்றாரு, அதுக்கு வருவதை பார்க்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலர் 21:10 முதல் 14 படிங்க. அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனாய் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய யெஷுவாவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அப்படிப்பட்ட ஒரு காரியமா நினைக்க கூடாது. பரிசுத்த பவுலுக்கு தேவன் ஏற்கனவே நீ உபத்திரப்பட போகிறாய் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது அவன் இந்த காரியத்திலே உடன்படிக்கையை கைக்கொண்டு தேவனுடைய கிருபையின் பிரமாணத்தை விட்டுட்டு உடன்படிக்கை கைக்கொண்டனாலதான் அவனுக்கு தண்டனை வந்தது, பாடுபட்டான் என்று பேசுவதற்கு இடமில்லை இல்லையா? அதனால இது தவறான கருத்துல நம்ம என்ன எடுக்கக்கூடாது. பரிசுத்த பவுல் என்ன செய்றாரு, இது மாதிரிலாம் சொல்லி அவரை அந்த மாதிரி அங்க எருசலேமுக்கே போக வேண்டாம்னு சொல்லி தடுக்கும் போது கூட அவர் என்ன சொல்றாரு, இதயத்தை உடைத்து போட பாக்குறீங்களே, கரைந்து போக பாக்குறீங்களே, இதெல்லாம் வேண்டாம், நான் கட்டாயம் அதை எடுப்பேன், அதுதான் அழைக்கப்பட்டிருக்கேன், அதுக்காக போவேன்னு சொல்லி அது துணிஞ்சு செய்யறதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கருத்துல சர்க்கம்சைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. உலக பிரகாரமாக சர்க்கஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் யூதர்கள் அதை செய்வதில் தவறு இல்லை. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பலவிதமான சடங்காச்சாரத்தை செய்வதில் தவறு இல்லை. பல புறஜாதியார் தான் என்ன செய்யக்கூடாது, புறஜாதி கிறிஸ்தவங்களாம் அதை செய்யறதுக்கு தடை என்ற கருத்தை அவர் திரும்பவும் வலியுறுத்துவதாக இருக்கிறார் இல்லையா? அப்போ பரிபூர்ணமற்ற மனிதன்
கீழ்ப்படிய கூடாத அளவுக்கு நியாயப்பிரமாணம் மகத்துவமானது, உன்னதமானது, நிஜங்களை அடையாளப்படுத்துகிறது, நீதியானது, பரிசுத்தமானது, நல்லதுமானது. அதன் அறிவினால் பாவத்தை பற்றிய அறிவு நாம் பெறுகிறோம். உபாத்தியாய் இருக்கிறது. என்ற போதிலும் கிறிஸ்து மூலம் வந்த பின்பு புறஜாதியான ஒருவன் நியாயப்பிரமாண காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பது அவசியம் இல்லாது, அது தவறானது. ஏன்னா அவன் என்ன ஃபீல் பண்றான்? கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இல்லையோ என்று நான் நினைக்கிறான். ஆனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டு வந்து ஆபிரகாமின் வித்தாக, மாம்சீக வித்தாக இருக்கிறதால அவர்கள் அதை நிறைவேற்றுவதில் அதுக்கு ஆப்ஷன் இல்லை. நிறைவேற்றாமல் இருந்தா கூட அது தடையும் இல்லை என்ற கருத்தை கொண்டவர் தான் யாரு? பரிசுத்த பவுல் என்று பார்க்கிறோம். ஆக பவுல் ஒரு நாளும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அவர் என்ன சரி வழியே போகவில்லை என்று நாம் அறிகிறோம். இதுல யாருக்காவது